வணக்கம். எடப்பாடி பழனிசாமியுடன் விமானத்தில் சிரித்து சிரித்து பேசிய டாப் அதிகாரி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு போன உளவுத்துறை வார்னிங். என்ன நடந்தது என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று சென்றுள்ளதாம். அதாவது அதிகாரி ஒருவரை பற்றிய முக்கியமான உளவுத்துறை ரிப்போர்ட் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சென்றுள்ளதாம். சென்னையிலிருந்து சேலம் நோக்கி சென்ற விமானத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்துள்ளார். அதே விமானத்தில் ஒரு திமுக எம்எல்ஏ இருந்துள்ளார். அதே போல் ஒரு உயர் அதிகாரியும் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த அதிகாரி எடப்பாடி பழனிசாமியிடம் பேசியுள்ளார். அதில் ஸ்டாலினின் உடல்நிலை பற்றி மட்டும் பேசாமல் அடுத்த தேர்தல், அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கும் தேர்தல் வாய்ப்புகள் பற்றியும் பேசியுள்ளனர். உயர் அதிகாரியான அவரை சமீபத்தில் தான் ஸ்டாலின் தேர்வு செய்தார். இப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த அதிகாரி எடப்பாடியிடம் நட்பாக பேசியுள்ளார். அதோடு ஆட்சி மாற்றம் குறித்தும் இவர் பேசியது விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது. தற்போது இதை பற்றி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தகவல் சென்றுள்ளதாம். அவர் டென்ஷன் ஆகி இதை பற்றி உளவுத்துறையிடம் விசாரித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இதை அப்படியே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடமும் பகிர்ந்துள்ளார். இதை கேட்டு டென்ஷனான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை வந்ததும் விசாரிக்கிறேன் என்று கூறியுள்ளாராம். நான் அமெரிக்கா சென்றாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருப்பேன். எனது முழு கவனமும் தமிழகத்தில் தான் இருக்கும். அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் மத்திய அரசு கண்காணித்தபடி இருக்கிறது. எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள் என்றெல்லாம் அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களை எச்சரித்து விட்டுதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா சென்றார். இது குறித்து மாநில உளவுத்துறைக்கும் அறிவுறுத்தி இருந்தார். அந்த வகையில் தமிழகத்தில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவில் உள்ள முதலமைச்சருக்கு அனுப்பி வைக்கிறது உளவுத்துறை. இந்த நிலையில் முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்து சென்னை வந்ததும் ஒரே வாரத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கான லிஸ்டும் தயாராகிவிட்டதாக செய்திகள் வருகிறது. வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக பல திருப்பங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக ஆளும் திமுகவில் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளன.